அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹீனா கிச்சன். நீங்கள் எல்லாரும் சேஃபாகவும் நலமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இருக்கிறோம். இன்றைய உலக் வந்து லன்ச் மெனுவில் தான் பார்க்க போகிறோம். இது வந்து எடுத்து ஒரு 2, 3 நாளும் இல்லை, 2, 3 கிழமையும் ஆகிட்டுது. இது எங்கள் சரி போயிட்டு வர டைம் தான் மீன் வாங்கி வந்திருந்தேன். 2, 3 வகையான மீன். எப்போதும் இப்படி வாங்க மாட்டேன். ஏன்னா மீன் வியாபாரி வீட்டுக்கும் வாரேன். இப்படி மீன்கள் கொஞ்சம் வாங்கி வந்தேன். மிச்ச மீன் இல்லை, ஒரு 2 வகையான மீனும், அடுத்து வந்து இறால் வாங்கி வந்திருந்தேன். இப்போ இந்த மீன் எல்லாம் கொண்டு வந்து க்ளீன் பண்ணி எல்லாம் கழுவி பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு தேவையான நேரம் எடுத்துக்கணும்ட்டு. இன்றைய நாள் வந்து லஞ்சுக்கு நான் வந்து இறால் தான் ஆக்கி எடுத்துக்க போகிறேன். அந்த இறால் கறியை நீங்களும் லாஸ்ட் வரைக்கும் பண்ண பாருங்கள். இந்த இறாலை கொண்டு வந்து க்ளீன் பண்ண தண்ணிக்குள்ளே போட்டோன்னே அவள் எல்லாத்தையும் எடுத்துன்னு கையில் எப்படி ஒரு போர்வை மாதிரி பொறுத்து அதை தூக்கி பார்த்துன்னு இருந்தேன். இப்போ நான் வந்து இந்த துண்டு மீனில் வந்து மிச்ச மீனில் அது ஒரு 250 கிராம் போல தான் வாங்கி வந்திருந்தேன். அடுத்த மீன் வந்து அதையும் நான் க்ளீன் பண்ணியே கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மீன் வந்து நாங்கள் சொல்கிற கும்பலா மீனுட்டு, இதில் பேர் என்னமோ தெரியும். அடுத்தது வந்து இறாலையும் அதையும் க்ளீன் பண்ணி, இறால் க்ளீன் பண்ணுறது வந்து கொஞ்சம் வேலை கொடுத்தான். ஆனால் க்ளீன் பண்ணிவிட்டு அதோட டேஸ்ட்டே வேறு ஆக்கி எடுத்துட்டா சொல்லவே தேவையில்லை. இறால் பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த இறாலை கண்டோடனே அந்த இறால் நூல் பகுதியெல்லாம் ஒரு கையில் கோர்த்து அப்படியே வச்சுன்னு கொஞ்சம் அளவு பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து இந்த மீன் எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். சில நாளைக்கு அவங்களே கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துடுவாங்க. நான் வந்து இன்றைய நாள் வந்து எதுவும் க்ளீன் பண்ணி எடுக்கலை, வீட்டிலே கொண்டு வந்து செய்வோம்ட்டு. இப்போ இந்த இறால் வந்து இறால்ட தலைப்பகுதி, இறால்ட தலையோட்டு மண்டல தானே கழுவி இருக்குது. இப்போ இதை வந்து இப்படி தலைப்பகுதி வேறையாமல் இந்த வால் பகுதி வேறையாக எடுத்துகிட்டு மேல் தோலை இப்படி கழட்டி எடுத்த போகிறோம். இது முதுகில் நூல் மாதிரி இருக்கும் கருப்பு, அதையும் கையால் இப்படி எடுத்துட்டா சரி. இப்போ இதுக்கு இறாலை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி அப்படி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்களா, இல்லை அப்போதே செஞ்சு சாப்பிடுவோம். வேணும் வாங்கி இப்படி இந்த கறி ஆக்கணுன்னு பார்ப்போம். இந்த இறால் கறி செய்கிறதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துனேன். சின்ன வெங்காயம் சேர்த்து இறால் மீன் கறிகள் ஆக்கி பாருங்கள், டேஸ்ட் அப்படி இருக்கும். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருந்தேன். உங்களுக்கு சின்ன உரல் இருந்து அதிலே முடித்து செஞ்சு பாருங்கள், அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதோட ஒரு பூண்டு ஒரு 6 பல் பூண்டு சேர்த்துட்டேன். அதோட ஒரு இஞ்சி சின்ன துண்டும் சேர்த்து, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து இதை துண்டு துண்டாக அரைச்சி எடுத்துக்கணும். ஃபைன் அரைச்சி எடுத்துக்காமல் ஒரு துண்டு துண்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்படி அரைச்சி எடுத்தது ஒரு சின்ன ஒரு குட்டி பிளேட்டில் நான் மாற்றினேன். மாற்றின பிறகு இப்போ இதை எப்படி ஆக்குறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் உங்களுக்கு அரைச்சியும் செய்யணும், சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு, இப்போ சட்டி சூடாகி வாசலில் தேங்காய் தான் சேர்த்துக்கணும். தேங்காய் ஒரு 2½ டேபிள் ஸ்பூன் சேர்த்த போகிறோம். நாங்கள் அரைச்சி வச்சுருந்து அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்த்த போகிறோம். பெரிய வெங்காயம் ஒரு பாதி சேர்த்து, தக்காளி 1 சேர்த்து இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதெல்லாம் பதனத்துக்கு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துங்க, அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா அப்படி கலந்துட்டுக்கணும். இப்போ இதோட வந்து உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய், மல்லி, மஞ்சள், சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நீங்கள் தாளிக்கிற டைமுக்கும் நீங்கள் சீரகம் துண்டு சேர்த்துக்கும், அப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்த போட்டு இதை நல்லா கலந்துட்டுக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் கழுவி வச்சிருந்த இறாலையும் சேர்த்துக்க போகிறேன். இது வந்து ஒரு 250 கிராம் போல் அளவு இறாலில் தான் செஞ்சேன். இப்போ 250 இறால் வந்து ஒரு 4-5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு போதுமானது. சேர்த்தப்போ இது இப்படி நல்லா கலந்துட்ட போகிற இது வேகிற அளவு தண்ணி சேர்த்துக்கணும். உங்களுக்கு இந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் கட்டி தேங்காய் ஊற்றியும் வேக வச்சு எடுத்துக்கலாம், அதுவும் டேஸ்ட் நல்லா தான் வரும். இப்போ இந்த கறிக்கு வந்து இன்னொரு கறி வேணும். இப்போ நான் வந்து காய்கறி பீக்கங் கறி தான் ஆக்கி எடுத்துனேன். பீக்கங் கறியை வந்து நான் கூட்டி வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். கூட்டினா 2ஆம் பாலில் வெங்காயம், அதோட உள்ளுவரிசி, அதோட கருவேப்பிலை, ரம்பை, மாசித்தூள், அதோட வந்து சின்ன மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா மூடி போட்டு வேக வச்சிடணும். இப்போ இந்த பொருள் வற்றி வர டைமுக்கு நாங்கள் கட்டிப்பாலை ஊற்றி வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த கறி ரெண்டையும் சேர்த்து உங்களோட லஞ்சை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட் அப்படி நல்லா இருக்கும். இந்த இறால் கறி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், அப்படி டேஸ்ட்டாக வரும். இந்த சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த வீடியோ பிடிச்சதுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.